அப்படின்னா the dynamic viscosity of an oil used for lubrication between a shaft and the sleeve is 6 poise அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இல்லை இதுதான் ஷாஃப்ட் இது ஸ்லீவ். ஸோ இது நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. the shaft is of diameter அப்போ ஷாஃப்டோடைய diameter 0.4 மீட்டர் and rotates at 190 rpm ஓகேவா. ஸோ அதோடைய ஸ்பீட் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்படின்னா 190 rpm. calculate the power lost in the bearing for a sleeve length. அப்போ நம்ம என்ன calculate பண்ணோம் பவர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ அந்த ஸ்லீவ் உடைய லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து 90 mm சொல்லியிருக்காங்க. the thickness of the oil film is 1.5 mm ஓகேவா. ஸோ இந்த thickness of the oil film எவ்வளவு இருக்குது 1.5 mm சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற given data எடுத்துக்கலாம். ஸோ dynamic viscosity mu is equal to 6 poise ஓகேவா. ஸோ 1 poise is equal to 1/10 Newton s per meter square. அப்போ 6 poise என்னது 6 ஓகேவா divided by 10 Newton s per meter square. So 6 divided by 10 உடைய வேல்யூ 0.6 Newton s per meter square. நெக்ஸ்ட் நமக்கு ஷாஃப்ட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து மீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க 0.4 மீட்டர். இந்த இங்க டினாமினேட்டர்ல என்ன வருதுன்னு பாருங்க இங்க மீட்டர். ஸோ அதனால நம்மளுமே என்ன பண்றோம் 0.4 அது நம்ம வந்து என்ன பண்றோம் 0.4K அதுவுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிடும். ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 190 rpm. லென்த் வந்து 90 mmல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் we have to convert mm into meter. ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டூ டிவைடட் பை 1000 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். திக்னஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க 1.5 mm ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்க பவர் லாஸ்ட். ஸோ பவர் லாஸ்டோடைய ஃபார்முலா என்னது 2 pi nt டிவைடட் பை 60 ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 pi nt இந்த t தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ t எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க t ஃபார்முலா f ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. இந்த டார்க் t கண்டுபிடிக்க ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. நமக்கு கொஸ்டின்ல எங்கேயுமே ஃபோர்ஸ் நமக்கு கொடுக்கவே இல்லை ஓகேவா. அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா ஓகேவா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா. அப்போ நமக்கு இங்க ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்னது டவ் உடைய வேல்யூ நமக்கு தெரியாது ஓகேவா. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா. ஃபர்ஸ்ட் நமக்கு எது தெரியாது ஸோ அதுல இருந்து வாங்க ஓகேவா. ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் உடைய ஃபார்முலா tau is equal to mu into du divided by dy. அப்போ mu உடைய வேல்யூ நமக்கு given கொடுத்துருக்காங்க poise dynamic viscosity. நெக்ஸ்ட் into du உடைய வேல்யூ u உடைய வேல்யூ நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் pi dn divided by 60 ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ pi du னா diameter உடைய வேல்யூ என்ன அந்த ஸ்பீட் ரொட்டேஷன் ஸ்பீட் உடைய வேல்யூ டிவைட் பை 60 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு u உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இந்த u உடைய வேல்யூவை நம்ம இந்த duங்கிற வேல்யூக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். dyங்கிறது என்ன திக்னஸ் ஓகேவா. எல்லாமே இப்போ கிவன் கொடுத்துருக்காங்க திக்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவ் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேவா. இந்த டவ் வேல்யூ எடுத்து எங்க சப்ஸ்டியூட் பண்ணும் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். ஏரியாவுக்கு என்னது பை டிஎல் ஓகேவா. இங்க வந்து நமக்கு லென்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால பை டிஎல். இப்போ இல்ல ஸ்லீவ் லென்த் இங்க நமக்கு கொடுக்கல அப்படின்னா π/4 d ஸ்கொயர். இப்போ இதே சர்க்குலரா இருந்துச்சுன்னா π/4 d ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும் ஓகேவா. இங்க நமக்கு லென்த் கொடுத்ததுனால பை டிஎல்ங்கிற ஃபார்முலால டி இது வந்து டயமீட்டர் எல்லுங்கிறது கிவன்ல கொடுத்துருக்காங்க. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்போ ஃபோர்ஸ் வேல்யூவை இந்த டார்க்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டூ டி உடைய வேல்யூ டயமீட்டர் டிவைட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு டார்க் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேவா. அப்புறம் பவர் இதுதான் லாஸ்ட் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ P is equal to 2 pi nt divided by 60. ஸோ 2 pi என்னுடைய இது வந்து ஸ்பீடு லாஸ்டா T உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 716.48. ஸோ பவரோட யூனிட் வாட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.